வணக்கம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம், சித்த யோகம், 2ஆம் பிறை, நாள் நல்ல நாள். சரி, பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. செவ்வாய்க்கிழமை சித்த யோகம்தான், ஆயில்ய நட்சத்திரம். ஜனவரி 5, 6 பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கர்வம், திமிர் பேச்சு இருக்குது. நிதானம், பொறுமை. அஸ்வினியில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், நிதானம், பொறுமை, அவ்வளவுதான். திரும்பவும் சொல்கிறோம். அனுகூலமான எண் பிரார்த்தனை பண்ணுனா 2 தெற்கு பச்சை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி, பாமாதேவியை போற்றி, இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது நடக்காது. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் இதை செய்யணும். ஆமாம், மறந்துடாதீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பு, வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா நலாகரகம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். ரோகிணியில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது வாழ்நாள் கடமை, அவ்வளோதான். ஏன்னு யோசிச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2, 7 தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லணும். நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். கூடவே 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. இந்த 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா நல்லாக கட்டாயம் இருக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது வாழ்நாள் கட்டாயம். மொத்தத்தில் சூப்பர் 2 நாளுமே. அனுகூலமான எண் 4, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லணும். நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். கூடவே 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. இந்த 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு பச்சை செவ்வாய். உங்களுடைய இறக்க குணம் அதிகம், அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரும். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி, பாமாதேவியை போற்றி, இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது நடக்காது. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் இதை செய்யணும். ஆமாம், மறந்துடாதீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும், உயர்வு உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய்.
காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லணும். நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். கூடவே 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. இந்த 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மொத்தத்தில் இந்த திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். எனவே பேச்சில், பண விஷயத்தில் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. செவ்வாய்க்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது, நிம்மதி. உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். சித்திரையிலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். செவ்வாய்க்கிழமையும் போடணும். இதே மாதிரி திங்கட்கிழமை மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும், சிக்கனம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திங்கட்கிழமை கெட்டது நடக்காது, தோல்வி வராது. செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடுறதோட பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பார்க்கணும். ஆமாம், படித்து பார்த்துட்டு முருகனுக்கும் தீபம் போட்டுடணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும், குலதெய்வத்தை நினச்சி. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. துளாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி. திங்கக்கிழமை வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி, உயர்வு. மனசு, புத்தி தெளிவாக இருக்கு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், நிதானம், பொறுமை. சித்திரையிலே பிறந்தவர்கள் முருகனுக்கு தீபம் போடுறது முக்கியம். மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. திங்கக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி திங்கக்கிழமை இல்லாமற் போகும் உறுதி. செவ்வாய்க்கிழமை கட்டாயம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் போடணும். ஏழைகளுக்கும், காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது உறுதி. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள், செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்ல நாள். பிரமாதம், கலக்கிறீங்க. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. திங்கள் 7, 1, தெற்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லணும். நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். கூடவே 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. இந்த 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை,
எங்களை கேட்டால் திங்கள் செவ்வாய் 2 நாளுமே 3 நட்சத்திரமுமே சந்திராஷ்டமம். சரியாக சொன்னால் நீ செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணியோட முடிஞ்சிருது. ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம், நிதானம் பொறுமை. 2 நாளும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை, பண விஷயத்தில் நிதானம், அசை உணவு வேண்டாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, கவனம். சார் கரெக்டாக எத்தனை மணிக்கு சார் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணியோட முடியுது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அவ்வளோதான். நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேணான்னு தான் சொல்லுவோம். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி, பாமாதேவியை போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது நடக்காது. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் இதை செய்யணும். ஆமாம், மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் திங்கட்கிழமை. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது, நிம்மதி, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. திருவோணத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சரியாக சொன்னால் எங்களை கேட்டால் பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. பகல் 12 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் 1 தெற்கு பச்சை. 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் திருவோணம், அவிட்டம், உத்திராடம். சந்திராசிரமம் பகல் 12 மணிக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாக்கிரதை, சந்திராசிரமம், கவனம். மகர ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போடணும். மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி கோயிலிருந்து படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி திங்கட்கிழமை இல்லாமல் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரி முருக பகவானுக்கு தீபம் போடணும். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற சண்முக கவசமும் ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆமாம். கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. திங்கட்கிழமை அனுகூலமான எண் 2 தெற்கு, 2, 3 தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. ஆனால் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான நாளாக இது இல்லை. எனவே கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. திங்கட்கிழமை நல்லா இருக்கு, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வழிபாடு முக்கியம். திங்கட்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி திங்கட்கிழமை இல்லாமற் போகும், உறுதி. செவ்வாய்க்கிழமை கட்டாயம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் போடணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி மந்திரம் மனசில் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், பெருந்தன்மை ஜெயிக்கும்.
உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லணும். நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். கூடவே 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. இந்த 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, 2 நாட்களுக்கும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.